நீ சொன்ன மாதிரியே அவ இந்த லஸ்ஸிய குடிச்சிட்டா கன்ஃபார்மா அவ சக்தி இல்ல அர்ச்சனா தான். ரோஜா பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே இவ லசி குடிக்கிறா. சக்தி லசி குடிக்கவே மாட்டா. இவ சக்தி இல்ல, கண்டிப்பா அர்ச்சனாதான். அர்ச்சனாவேதான், எனக்கு தெரிஞ்சு போச்சு. அர்ச்சனாதான், அர்ச்சனாவேதான். வரேன். இன்னைக்கு அர்ச்சனா என்கிட்ட வகையா மாட்டிக்கிட்டா. வச்சிருக்க அவளுக்கு. சக்தி ஏதோ ருசிச்சு ரசிச்சு குடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, லஸ்ஸி குடிக்கிறேன். வேணுமா? வேணாம் வேணாம், தேங்க் யூ. ஆமா, உனக்கு லஸ்ஸி பிடிக்காதுன்னு சொன்னாங்க. ஆமா, உண்மைதான். பாத்தியா, நான் சொன்னேன்ல. இன்னையோட வாட்டம் க்ளோஸ் டி. கேளு கேளு கேளு. ஆமா, பிடிக்காதுன்னு ருசிச்சு ரசிச்சு குடிச்சிட்டு இருக்க. ஸ்வீட் லஸ்ஸி பிடிக்காது, சால்ட் லஸ்ஸி பிடிக்கும். ரோஜா, திடீர்னு எதுக்கு இப்படி எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். நீ குடி குடி. ரமாமணி, ரமாமணி, ஏ ரமாமணி, ஏய் ரோஜா, ஏய் வெள்ள வா. சமாதானம். ஏய், நீ இப்ப வர போறியா இல்லையா? என்ன கொஞ்சம் தள்ளி பையன், கொஞ்சம் தள்ளி போ. என்ன சொல்றேன். ஓடிங்க. அம்மா. ஏய், எதுக்கு நீ என்ன பார்த்தோனே ஒளிஞ்ச? ஒருவேளை கோபத்துல நீ என்ன அடிக்க வந்தீனா? அதுக்குதான் நான் ஓடி வந்தேன். உன் பேச்ச கேட்டா நான் தான் முகத்துல கரிய பூசிக்கணும். பூசிக்கோ. பொத்தாம் புதுவா லஸ்ஸி பிடிக்காதுன்னு சொல்லிட்ட. இந்த வீட்ல இவ்ளோ வருஷமா இருக்க. சக்திக்கு ஸ்வீட் லஸ்ஸி பிடிக்காது, சால்ட் லஸ்ஸி தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா? சக்திக்கு ஸ்வீட் லஸ்ஸி குடுக்க சொல்லிருக்கலாம்ல. சந்தேகமே இல்லடி, உனக்கு மங்கி மூளதா. ச்சே. ரோஜா ரோஜா ரோஜா, இதுக்கு நீ என்ன 2 அடி அடிச்சிருக்கலாம் ரோஜா. நானே தான் கேட்டு வாங்கிட்டேனா? அப்படிதான் நல்லா கட்டுங்க. சரியா கட்டுங்க. அப்புறம் உள்ள அந்த ஜிகினா பேப்பர், கலர் பேப்பர் எல்லாம் நிறைய இருக்கு, அதையும் கட்டிருங்க. சரிம்மா. ஏய், என்னடி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆமாத்த. சரி உள்ள வாங்க, இன்னும் நிறைய இருக்கு, வாங்க. ஏண்டி, என்னடி இது? எதுக்கு இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறல்ல? அத்தை, இன்னைக்கு நம்ம வீட்ல ஒரு பிறந்த நாள் கொண்டாட போறோம். பிறந்த நாளா? மச்சான், எது? இத கொஞ்சம் படிங்க பாப்போம். இது படிங்க. டேய் மதன், அந்த மலை நாட்டுக்காரிக்கு கொழுப்ப பத்தியாடா? இவளுக்கு பிறந்த நாளா, அது இவளே கொண்டாட போறாளாம். கொத்து சாவி இவ கையில கொடுத்ததுனால நம்மளோட காசெல்லாம் எப்படி கரையுது பாருடா. அத்தை, என்னமோ குசு குசுன்னு பேசுறீங்க, என்ன விஷயம்? மாசம் மாசம் வேடிக்கை பார்க்காம போயிட்டு அந்த சமையல் வேலையெல்லாம் பாருங்க, போங்க. என்னத்த அப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வராங்க. அவங்களுக்கு வாய்க்கு ருசியா ஆட்டுக்கறி பிரியாணி செய்யுங்க. என்ன? அப்படியே 10 முட்டை வச்சு வைங்க. போங்க போங்க.
என்ன தெனாட்டு பாத்தியா? யாருன்னே தெரியாத ஆதரவு இல்லாதவ இவ. இவளுக்கு பிரியாணி செஞ்சு என் கையால தரணுமா? இவளை எப்படியே விட்டோம் என்னை எடுபடி ஆக்கிடுவா. சீக்கிரமே இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். அத்தை, என்னத்த யோசிக்கிறீங்க? 10 முட்டை பத்தாதுன்னு யோசிக்கிறீங்களா? சரி, இன்னும் 4-5 சேர்த்து வச்சிருங்க. என்ன போங்க போங்க, நேரம் ஆகுது. போங்க அத்தை. ஐயா மச்சான் மச்சான் மச்சான், இருங்க மச்சான். என்ன மச்சான் சட்டை இது? ஐயோ, நம்ம வீட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்களும் வராங்கன்னு சொன்னேன்ல. இந்த சட்டையில உங்களை பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதனால நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நல்ல பேண்ட் சட்டையெல்லாம் போடுவீங்கல்ல, அதே மாதிரி போட்டுட்டு ஜம்முன்னு வரணும். என்ன போங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரு அழகான பொண்டாட்டி ஏன் கூட வாழ தெரியாம இருக்கீங்களே மச்சான். சரி சரி, இனிமே பழகிக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு வர போற விருந்தாளிங்க எல்லாம் தப்பா நினைக்க போறாங்க. சீக்கிரம் போய் சட்டையை மாத்திட்டு வாங்க. போங்க போங்க மச்சான். ஹேய், நீ எல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. எல்லாம் என் நேரம்டி. அப்படிதானே சொல்ல போறீங்க? எல்லாம் நம்ம நேரம் மச்சான். சரி சரி, போங்க போங்கன்றல, போங்க சீக்கிரம் வாங்க. ஆமா, என்ன இன்னும் நம்ம ஆளுங்களெல்லாம் காணோம்? வாங்கடா. டேய், நல்லா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்கல. அக்கா, டேய் வாங்கடா. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். வாங்க வாங்கடா. இங்க பாருங்க எப்படி இருக்கு. அக்கா, வீட்ல ஏதாவது விசேஷமா? வீடே அழகா இருக்கு. ஆமாக்கா, ரொம்ப அழகா இருக்குக்கா. என்னக்கா விசேஷம்? அது சஸ்பென்ஸ். என்னங்கடா, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியதானே போகுது. அப்புறம் என்ன அவசரம்? மாமா, Hi. Okay, take your seats. Come on. உட்காருங்க உட்காருங்க. டேய், நீங்க எல்லாம் சின்ன பசங்களா இருந்தாலும் மதனுக்கும் சுப்ரியாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டீங்க. என் மகன் மதனுக்கு சரியான பாடம் புகட்டிட்டீங்க. நீங்க எப்பவும் இதே மாதிரி சுறுசுறுப்பாவும் புத்திசாலித்தனமாவும் இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பூமிகா, உன் கையாலேயே இந்த Dress எல்லாம் பசங்களுக்கு கொடுமா. சரிங்க மாமா. மதனும் வசந்தாவும் எங்கம்மா? அவங்க அதோ அதோ வராங்க பாருங்க. வாங்க 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 வாங்க. இங்க இன்னைக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்கு. நீங்களும் கண்டிப்பா கலந்துக்கணும். பூமிகா, இந்த Dress எல்லாம் பசங்களுக்கு கொடுத்துருமா. மாமா, என் கையால இதெல்லாம் கொடுக்கறத விட மச்சான் கையில கொடுத்தாதான் ஒரு மரியாதையா இருக்கும். அதுவும் சரிதாம்மா. டேய், குடுறா, Dress எல்லாம் எடுத்து கொடு. எனக்கு சுப்ரியாக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டு என் ஆசை கனவு எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க. இவனுங்களுக்கு என் கையால Dress தரணுமா? என்னம்மா? தெரியலையே மாமா. டேய், அப்படி என்னடா யோசிச்சுட்டு இருக்க? போடா, உன் கையால தான் Dress எல்லாம் எடுத்து பசங்களுக்கு கொடுத்தாகணும். போடா, போய் குடுறா. குடு. வாங்க கொடுங்க. தேங்க்ஸ் மச்சான். நல்ல சிரிச்சிட்டு கொடுங்க மச்சான். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். சரி பசங்களா, அந்த ரூம்குள்ள போய் Dress மாத்திக்கோங்க. வாங்க. அக்கா, யாருக்குக்கா பிறந்தநாள் இன்னைக்கு? சொல்றேன், வாங்க வாங்க. வாங்க. மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். உங்க பிறந்தநாளுக்கு எங்களுக்கு Dress கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். வாங்க. என்னது, உனக்கு பிறந்த நாளா? என்னடா, யாருக்கா பிறந்த நாள் கொண்டாடுற இவ? ஏமா, நானும் உன் கூட தானே வெளியே போயிட்டு வந்தேன்.
உனக்கே தெரியல, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அப்ப யாருக்கு தான் பிறந்த நாள்? வாங்கடா. சங்கரி வா. வா சங்கரி. சங்கரிக்கு பிறந்த நாள் முன்னாடியே சொல்ல வேண்டியது தானக்கா? அக்கா ஏன்க்கா சொல்ல? அக்கா உடனே சொல்லிருந்தா நாங்க எல்லாரும் இவளுக்கு gift எடுத்துட்டு போல. ஆமாக்கா gift எடுத்துட்டு போல. பூமிகா, பசங்களை கூட்டிட்டு வாமா, கேக் வெட்டிடலாம். வா வா வா. வாங்கடா. சங்கரி, உன் Dress சூப்பரா இருக்கு. many more happy returns of the day. இருங்கடா, சங்கரி கேக் வெட்டும் போது கை தட்டணும். ஓகே? ஏய், என்ன சங்கரி? என்ன ஏன் இப்படி உம்முன்னு இருக்க? அக்கா ஒண்ணும் இல்லக்கா. அப்புறம் உன் கண்ணு கலங்கி இருக்கு. சரி, சந்தோஷமா கேக் வெட்டலாமா? மச்சான், கேக்க வெட்டிடலாமா? சங்கரி, முதல்ல கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி மெழுகுவத்தி ஏத்தணும்ல. மௌனிசே, அதை ஏத்துடா. சங்கரி, இது புடி. அப்படிதான். கேக் வெட்டலாமா? அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எதுக்குடா? நான் பிறந்ததுல இருந்து என் பிறந்த நாளை நான் கொண்டாடினதே இல்லக்கா. இப்பதான் முதல் முறையா கொண்டாடுறேன். ரொம்ப சந்தோஷம்க்கா. என்னடா இது? இனிமே உன்னோட ஒவ்வொரு பிறந்த நாளும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பிறந்த நாளும் இதே வீட்ல இதே மாதிரி நல்லா கொண்டாட போறோம். என்ன சரியா? சரி, எல்லாருக்கும் கேக்கு கொடு. என்ன? இந்தா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ. ஊட்டு, எல்லாருக்கும் ஊட்டு. இவனுக்கு ஊட்டு. இந்தா. அங்க குடு. மச்சானுக்கு குடு போ. மச்சான், சாப்பிடுங்க மச்சான். ஏய், சாப்பிடுறா. குழந்தை கேக் குடுக்குது, சாப்பிடு. சாப்பிடுங்க. வாங்கிக்க. அத்தை, வாங்கிக்கங்க அத்தை. வசந்தா, சாப்பிடு. ஆ, ஓகே, கம் 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 கம். வெரி குட். இப்போ உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா? இது மட்டும் இல்ல, மாமா உங்களுக்காக ஒரு பரிசு வாங்கி வச்சிருக்காரு. மாமா இருங்கடா, இப்ப கொண்டு வர. என்ன? வாங்க 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 வாங்க. எடுத்துங்க எடுத்துங்க, எல்லாம் உங்களுக்கு தான். எடுத்துங்க. அதுல எடுத்துக்கோ. அம்மா, என்னம்மா இது? முதல்ல இவ ஒருத்தி வச்சே சமாளிக்க முடியல. இவ சங்கரிய கூட்டு வந்தா, அவ ஒரு 5 அல்ல கைங்களை கூட்டு வந்திருக்கா. இவங்க கூட அப்பா வேற சேர்ந்துட்டாரு. இவங்களை எப்படிமா சமாளிக்கிறது? சரிடா, விடுறா, இதுவும் கடந்து போகும். சங்கரி, உனக்கு சந்தோஷமா? அக்கா ரொம்ப நன்றிக்கா. என்னடி எதுக்கு எடுத்தாலும் நன்றி நன்றின்ற? நீ தானே சொல்லுவ என்ன உன் அக்கான்னு.
இங்க பாரு, நன்றி எல்லாம் சொல்லக்கூடாது. அப்புறம் அத்தை உங்களுக்காக ரொம்ப அன்பா ஆட்டுக்கறி பிரியாணி செஞ்சிருக்காங்க. இருந்து ஒரு புடி பிடிச்சிட்டு தான் போனோம். இருங்க இருங்க. அத்தை, பசங்க எல்லாம் பிரியாணி சாப்பிட தயாரு. பரிமாறத்துக்கு நீங்க தயாரா? மாமா, ஏய் எதுக்குடி மேமே வந்து எல்லாரையும் உட்கார சொல்லு, பரிமாறுறேன், கொட்டிக்க சொல்லு. டேய் மதன், எனக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்றா. என்னது கிச்சன் ஹெல்ப் பண்ணுமா? அம்மா நான் ஒரு டாக்டர்மா. மச்சான் உங்க அம்மா கூப்பிடுறாங்க, போங்க மச்சான். அம்மா பேச்சதான் நீங்க மீற மாட்டீங்கல்ல, போங்க. வாடா. போங்க போங்க. டேய் பசங்களா, என்ன பிரியாணி சாப்பிடலாமா? அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்க்கா. எல்லாம் சாப்பிட்டு பேசிக்கலாம். என்ன வாங்க எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. வர இந்த வீட்ல எப்ப காலிங் பெல் அடிச்சாலும் நான் தான் அவனை திறக்கணும். எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க. யார் அது? வீட்ல எல்லாரும் இருக்காங்களா? இருக்காங்க. வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க. உட்காருங்க. கூப்பிடுங்க, எல்லாரையும் விசாரிக்கணும். கூப்பிடுறேன், உட்காருங்க. நீங்க உட்காருங்க. உட்காருங்க. ஐயோ, காலிங் பெல் அடிச்சாலே காவல்துறை தான் வருதே. ஐயோ, இப்ப எதுக்கு மறுபடியும் போலீஸ் வந்திருக்குன்னு தெரியலையே. யாரை கைது பண்ண போறாங்கன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, நான் இந்த தப்பு பண்ணல. தங்கம்மா, பெரியம்மா, அருக்காணி, ரோஜா முத்து, சக்தி, பொன்னுரங்கம், எல்லாரும் வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. சக்தி சக்தி சீக்கிரம் வா. பொன்னுரங்கம் வாங்க வாங்க. பாருங்க, போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. இத விசாரணை பண்ணணுமா? பெரியம்மா வாங்க, பெரியம்மா, அருக்காணி வா, இங்க பாரு. உட்காருங்க. பரவாயில்ல சொல்லுங்க மேடம், எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு மேடம். என்ன? மறுபடியும் நான் அர்ச்சனானா? நான் தான் அர்ச்சனா ஐஏஎஸ் இல்லைன்னு சொல்றேன்ல. ஏன் மறுபடியும் மறுபடியும் வந்து இப்படி என்ன தொந்தரவு படுத்துறீங்க? வீட்ல கூட நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? சாரி சக்தி மேடம், இவ்வளவு நாளா நீங்க தான் அர்ச்சனா ஐஏஎஸ்னு உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு வெரி வெரி சாரி சக்தி மேடம். இப்பதான் மேடம் எங்களுக்கே தகவல் வந்தது. இது வரைக்கும் நாங்க அர்ச்சனா ஐஏஎஸ் நீங்க தான் தப்பா நினைச்சிட்டோம் மேடம். இன்னொரு முக்கியமான விஷயம் மேடம், அர்ச்சனா ஐஏஎஸ் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. அந்த அர்ச்சனா ஐஏஎஸ் கொலை பண்ண குற்றவாளியும் இங்கதான் இருக்காங்க. இந்த வீட்லயா? யாரு? அந்த குற்றவாளி உங்க பக்கத்துல நிக்கிறாரே, இந்த பொன்னுரங்கம் தான். ஐயோ மாமா, இவரை அரெஸ்ட் பண்ண தான் நாங்க இங்க வந்திருக்கோம் மேடம். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். சக்தி, நான் ஒண்ணு நிறுத்துங்க. இவர் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ண மாட்டாரு. நீங்க இவரை அரெஸ்ட் பண்ணறது என்னால ஏத்துக்க முடியாது. ஆதாரம் இல்லாம இவரை நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆதாரம் இருக்கு. ஆதாரத்தை உங்ககிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அதை நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப நாங்க பொன்னுரங்கத்தை அரெஸ்ட் பண்றோம். கான்ஸ்டபிள் சார், அரெஸ்ட். ஓகே சார். நான் ஒண்ணும் பண்ணுங்க சார். சக்தி, என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க சார்? சக்தி, என்ன இதெல்லாம்? சக்தி, என்னப்பா இது? எனக்கு எதுக்கு விளங்க மாட்டீங்க? நான் எந்த தப்பு செய்யல. சக்தி, நான் சொல்றது கான்ஸ்டபிள், எடுத்துட்டு வாயா. ஐயோ, சக்தி, ஐயோ, நில்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் குற்றவாளியா இருக்கவே முடியாது. ஒரு அப்பாவியை போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான தண்டனை நீங்க கண்டிப்பா அனுபவிப்பீங்க. ஆமா, நீங்க சட்டத்துக்கு சரியான பதில் சொல்லணும். இப்ப நீங்க அவரை விட போறீங்களா இல்லையா? விட முடியாது. என்னம்மா பண்ணுவ? சட்டம் தெரியுமா உனக்கு? எனக்கு சட்டம் தெரியும். சட்டத்துல
சட்டத்துல இருக்க எல்லா நுணுக்கங்களும் தெரியும். சட்டம் தெரியும்ல உனக்கு. அப்ப கோர்ட்ல வந்து இவர் அக்யூஸ்ட் இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் கூட்டிட்டு போங்க. இத பாருங்க, நான் இப்பவே ஹோம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுவேன். அத பண்ணுங்க முதல்ல. என்னமா பவர்ல இருக்கிற ஆபீசர் மாதிரி எனக்கே ஆர்டர் போடுறீங்க? ஆமா, நான் பவர்ல இருந்தவதான். என்னமா பவர்? என்ன பவர்ல இருந்த நீ? என்ன பவர் சொல்லு? போலீஸ் ஆபீசரா, ஐஏஎஸ், ஐபிஎஸ்? என்ன பவர் சொல்லு? சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு எம்டி. அந்த பவரை வச்சு என்ன பண்ண போற? உனக்கே இவ்வளவு பவர் இருக்கும்போது நான் பெரிய போலீஸ் ஆபீசர், எனக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? அர்ச்சனா ஐஏஎஸ் கொலை பண்ண கொலைகாரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் நீ. இவனுக்கு தண்டனை வாங்கி தராம நான் தூங்க மாட்டேன். நான் இவனை கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்றேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க. கூட்டு போங்க. இல்ல, நான் என் புள்ளைய விட மாட்டேன். நான் என் புள்ளைய விட மாட்டேன். என் புள்ள அப்படி இல்ல. நீங்க போங்க இங்க இருந்து. என் புள்ளைய நான் விட மாட்டேன். சொன்னா கேளு, விடுமா. மாட்டேன். இல்ல சார், நான் எதுவும் செய்யல. ஏமா போமா, எங்க கடமையை செய்ய விடுமா, போமா. இல்ல, என் புள்ளைய நான் விட மாட்டேன். இவ்வளவு நாள் நீங்க என் மருமகளை ஜெயில வச்சுட்டு இப்ப என் புள்ளைய கூட்டிட்டு போறீங்களா? ஏங்க, என் குடும்பம் உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணுச்சு? என் புள்ளைய நான் விட மாட்டேன். நான் விட மாட்டேன். விடுமா. ஏமா சொன்னா கேளுமா, போமா போமா. சார், என்னது? என்ன விடுங்க. என் புள்ளைய இழுத்துட்டு போறாங்க சக்தி. என் புள்ளைய கூட்டிட்டு போறாங்க சக்தி. என் புள்ளைய விட்டுடுங்க. நீ அவ்வளவுதான். நான் எந்த தப்பு செய்யல. நீ கவலை பண்ணாத. என்ன வேடிக்கை பார்த்துட்டு?